இங்கே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கிரிமினல் கேஸில் அட்ஜார்ன்மெண்ட் கிராண்ட் பண்ணுறது, வாய்தா கொடுக்கறதுக்கான கோர்ட்டோட அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த ஆப்சன்ட் பெட்டிஷன், ஏன்னா கிரிமினல் கேஸில் முக்கியமான ஹியரிங்ஸ் எல்லாத்துலேயும் அக்யூஸ்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணுன்றது ஒரு ரூல். ஸோ அக்யூஸ்ட் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தாரே, ஆனால் அவர் வந்து ஆப்சன்ட் பெட்டிஷன் ஒன்று பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 317, புதுசாக இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 355 அது கீழே ஒரு ஆப்சன்ட் பெட்டிஷன் என்னால் நேரடியாக இந்த ஹியரிங்கில் கலந்துக்கிறதுக்கான ரீசன் இதுதான், அதனால் எனக்கு வந்து என்னோடய அப்பியரன்ஸை டிஸ்பென்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் இல்லாத இருக்கச்ச கேஸ் நடத்தலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு பெட்டிஷனுக்கு பேர் ஆப்சன்ட் பெட்டிஷன். ஸோ இந்த ஆப்சன்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதோட விளைவுகளை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஒரு கிரிமினல் கேஸில் வாய்தா கொடுக்கறதுக்கான பவர்ஸ் கிரிமினல் கோர்ட்டுக்கு எங்கே இருக்குன்றதை பார்த்தோன்னா, பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 309, புதுசாக இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 346, பவர் ஆஃப் கோர்ட்ஸ் டு கிராண்ட் அட்ஜார்ன்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். கிரிமினல் கோர்ட்ஸ் வந்து இந்த சூழ்நிலையிலெல்லாம் வாய்தா கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணப்பட்டது, அட்வொகேட் வேறு கோர்ட்டில் வாதாடிட்டு இருக்காரு, அதனால எனக்கு அட்ஜார்ன்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால் அட்ஜார்ன்மெண்ட் கிடைக்காது அப்படின்றத மென்ஷன் ஆகிருக்கு. சரி, ஒரு சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் வாய்தா கேட்க முடியுன்றது இருக்குது. இப்போ இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் வந்த ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, 2 வாய்தாக்கு மேலே ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதே மாதிரி ஆப்சன்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது, அதாவது அக்யூஸ்ட் வந்து இன்னைக்கு கோர்ட்டை அட்டென்ட் பண்ண முடியாதுன்றதுனால அவரோட ஆப்சன்ஸை வந்து கண்டோன் பண்ண சொல்லியும் ப்ரெசன்ஸை வந்து டிஸ்பென்ஸ் வித், அதாவது அவர் வரணுன்ற அவசியம் இல்லாத மாதிரி ஏற்றுக்க சொல்லியும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுன்றது இருக்குது. இதுக்கு பேர் ஆப்சன்ட் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க. 317 பெட்டிஷன் தான் சொல்லுவாங்க. பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 317 கீழே ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன் இது. ஒரு சில சூழ்நிலைகளில் அவருக்கு தன்னை மீறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அக்யூஸ் வந்து ஒரு 317 பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு வாய்தா கேட்கலாம். என்னால் இன்றைக்கி வர முடியல, அதனால் ஒரு வாய்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான ரைட் இருக்குது, அக்யூஸ்டுக்கான அந்த ரைட் இருக்குது. இது 317 பெட்டிஷன்னு பேர். புதுசாக இருக்கிற பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 355, இதில் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆன்லைனில் கேஸ் அட்டன் பண்ண முடியும், ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அந்த கேஸை அட்டன் பண்ணுறதுக்கான வழி வந்து பிஎன்எஸ்எஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இதில் இருக்கிறது. ஆப்சன்ட் பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றது இருக்குது. அதே மாதிரி எப்படி கோர்ட் வந்து அட்ஜார்ன்மெண்ட் கொடுக்கலான்றது இருக்குது. 2 வாய்தாக்கு மேலே கொடுக்க முடியாதுன்றது செக்ஷன் 346 பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போது இந்த வாய்தா கொடுக்கறது சம்மந்தமாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். வாய்தா கொடுக்கறது சம்மந்தமாகவும் ப்ளஸ் 317 பிஎன்எஸ்எஸ் 317 சிஆர்பிசி 355 பிஎன்எஸ்எஸில் கொடுக்கப்பட்ட ஆப்சன்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது சம்மந்தமாகவும் நடந்த ஒரு முக்கியமான கேஸோட ஃபேக்ட்ஸை பற்றி ஒரு ஜிஸ்ட் ஒன்று பார்ப்போம். ஆனரபிள் ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். கேஸோட டைட்டில் முகமது ஃபரூக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 21 மார்ச் 2025 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டால் தீர்ப்பாக்கப்பட்ட ஆனரபிள் ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் ஜே ஆல் தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபேக்ட்ஸ் என்னென்னு பேசிக்காக பார்த்தோன்னா, அக்யூஸ்ட் வந்து 11th அக்யூஸ்ட், 11வது அக்யூஸ்டு ஒரு பர்டிகுலர் கேஸு என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியால் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு கேஸு ஸ்பெஷல் கோர்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேஸில் வந்து 11th அக்யூஸ்ட் அக்யூஸ்ட். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கேஸ் வந்து ஒரு வாய்தா 30ஆம் தேதி ஜனவரி 30ஆம் தேதி வந்து வாய்தா போட்டிருக்காங்க. அந்த வாய்தாவை வந்து இவர் அட்டன் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காரு. வரும்போது இவரால் அந்த நேரத்துக்கு வர முடியல, கிளம்பிட்டார் அங்கேருந்து இங்கே கோர்ட்டுக்கு வரத்துக்கு. ஆனால் காலையில் 10:30 மணிக்கு கேஸை கூப்பிட்ற சமயத்தில் அவரால் வந்து ஆஜராக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. டயரியான்ற ரீசன் சொல்லியிருக்காரு. அந்த ரீசன்னால் அவர் ட்ராவல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து கரெக்டாக அந்த நேரத்தில் 10:30 மணிக்கு கோர்ட் முன்னாடி ஆஜராக முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் ஒரு தடவை வாய்தா கேட்டு ஒரு 317 பெட்டிஷன் மட்டும் ஃபைல் பண்ணி கொடுத்துருங்க. அட்வொகேட்டும் 317 பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணி ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காரு, நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டாக
நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணிவிட்டு இமீடியட்டாக அவரை அரெஸ்ட் பண்ணணுன்னு நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டார். யூஸ்வலாக நான் பெயிலபிள் வாரண்ட்டுன்றது ஒன்று இஷ்யூ பண்ணப்பட்டதுன்னா அந்த அக்யூஸ்ட் யார் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணப்படுறதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் முன்னாடி ஒரு சரண்டர் பெட்டிஷன், அதாவது கோர்ட் முன்னாடி நான் சரணடைகிறேன், அதே மாதிரி அட்வான்ஸ் பெட்டிஷன், வேற ஒரு வாய்தா போட்ட டேட்டை வந்து முன்கூட்டியே கொண்டு வரதுக்கு அட்வான்ஸ் பெட்டிஷன், அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷனு, அதுக்கப்புறம் ரீகால் பெட்டிஷன். இந்த வாரண்ட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, ரீகால் பண்ணிவிடுங்க, இனிமேல் நான் ஒழுங்காக ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணி அந்த வாரண்ட்டை ரீகால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து யூஸ்வலான வழக்கம். நான் என்பிடபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ பண்ணப்பட்டது அப்படின்னா சரண்டர், அட்வான்ஸ், ரீகால் பெட்டிஷன் 3த்தையும் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, வந்த உடனே 11 மணிக்கெலாம் கோர்ட்டுக்கு வந்துட்டார். ஆனால் இவர் மேலே நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. அன்றைக்கி காலை 10 மணிக்கு அட்டன் பண்ண வேண்டியவர் 11 மணிக்கு கோர்ட்டுக்கு வரும்போதே என்பிடபிள்யூ இருக்குது இவர் மேலே. இமீடியட்டாக என்ன பண்ணிடுறாரு, அப்போவே வேற ஒரு தேதி வாய்தா போட்டிருக்காங்க, அப்போவே கோர்ட்லேயே அன்றைக்கே இவர் வந்து சரண்டர் பெட்டிஷன், அட்வான்ஸ் பெட்டிஷன், ரீகால் பெட்டிஷன் 3த்தையும் ஃபைல் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வாரண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள், காலையில் வந்திருக்க வேண்டியவன் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு. ஆனால் ஜட்ஜ் வந்து இவர் தொடர்ந்து இதே ஹேபிட்டாக இருக்காருன்னு சொல்லி ஒரு காரணத்தை காமிச்சு அந்த வாரண்ட்டை வந்து ரீகால் பண்ணாமல் இவரை இமீடியட்டாக ரிமாண்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இவரை கஸ்டடியில் எடுக்க சொல்லி, ஏன்னா கஸ்டடியில் எடுத்தால் தான் ஒழுங்காக இந்த ஹியரிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாருன்ற பேரில் இவரை கஸ்டடியில் எடுக்க சொல்லி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டார். ஸோ இந்த ஆர்டர்ஸ் மேலே ஃபைல் பண்ணப்பட்ட அப்பீல் தான் இந்த பர்டிகுலர் கேஸு. ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்ட மேல்முறையீடு. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் ஹைகோர்ட் வந்து 2 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸை இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு வாரண்ட்டை நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன. ஏன்னா நான் பெயிலபிள் வாரண்ட்னா ஜாமீனில் எடுக்க முடியாத ஒரு வாரண்ட். இதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று பார்த்துருக்கோம். அந்த கேஸை பேஸ் பண்ணி, சுப்ரீம் கோர்ட் கேஸை பேஸ் பண்ணி ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து சம்மன்ஸ், 2வது ஸ்டேஜ் பெயிலபிள் வாரண்ட், 3வது ஸ்டேஜ் தான் நான் பெயிலபிள் வாரண்ட். இவங்க நேரடியாக நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கேசஸில் 317 பெட்டிஷன்ஸில் என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணப்பட்ட கேசஸ், நிறைய கேசஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்த வண்ணம் இருக்குது. அதனால நான் பெயிலபிள் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு என்ன ஒரு விதிமுறைகள் அப்படின்றத ஹைகோர்ட் வந்து கொண்டு வரதுக்காக இந்த கேஸில் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கேசஸ் நிறைய வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. மனேகா காந்தி கேஸு, மனேகா காந்தி வர்சஸ் ராணி ஜேத்மலானி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கேஸு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க, இந்தர் மோகன் கோஸ்வாமி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நிறைய சுப்ரீம் கோர்ட் கேஸஸை கன்சிடர் பண்ணி ஒரு நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மன்ஸு, பெயிலபிள் வாரண்ட், அது 3வது ஸ்டேஜ் தான் நான் பெயிலபிள் வாரண்ட். இந்த நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்படலைன்னா அந்த அக்யூஸ்டை கோர்ட் முன்னாடி நிறுத்தத்துக்கான வழிமுறைகளே கிடையாது அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா மட்டும்தான் என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணணும், இல்லைன்னா கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து அதை எடுத்து இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்டேஜஸ் இருக்குது. இல்லைன்னா பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அவரோட அட்ரஸில் அவர் இல்லை அப்படின்னு தெரிய வந்ததுன்னா பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணி போலீஸை வந்து ஜாமீனில் அவர் கொண்டு வரதுக்கான ட்ரை பண்ணுங்கள். நேரடியாக என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணுறது வந்து சரி கிடையாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், ஒரு அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸில் தான் விசாரணையும் குறுக்கு விசாரணையும் பண்ணணுன்றது செக்ஷன் 273 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அக்யூஸ்ட் இருக்கும்போது தான் சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்ணணுன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அக்யூஸ்டோட ஆப்சன்ஸில் அது செய்யக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரைட்டு, வேல்யூபிள் ரைட்டுன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அக்யூஸ்டோட ஆப்சன்ஸில் குறுக்கு விசாரணை பண்ணால் அது செல்லாததாகிடுமா, இது வந்து அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸ்னால, ஆப்சன்ஸ்னால இந்த கேஸே வந்து ஹேண்டிகேப் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த அக்யூஸ்ட் இல்லைன்றதுனால விட்னஸ் வந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பார் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸுக்கான விட்னஸ். ஆனால் அக்யூஸ் வந்திருக்க மாட்டாருன்றதுனால தொடர்ந்து வாய்தா போட்டு அந்த விட்னஸ் வர முடியாத மாதிரி அவருக்கே ஒரு சலிப்பு தட்டி போய் அது கோர்ட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ஒன்று ரைஸ் பண்ணப்படுறது. ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்காக அக்யூஸ்டுக்கு வந்து இருக்கிறது ஒரு வேல்யூபிள் ரைட் தான். விட்னஸை வந்து விசாரணை பண்ணும்போதோ குறுக்கு விசாரணை பண்ணும்போதோ
அக்யூஸ் வந்து அங்கே இருக்கிறது ஒரு வேல்யூபிள் ரைட் தான். ஆனால் அந்த ரைட்டை வந்து மீறி அக்யூஸோட ஆப்சன்ஸில் ஒரு வேலை விசாரணை நடத்தினாங்கன்னா இது ஒரு க்யூரபிள் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டா, அதாவது நான் இப்போ இல்லை, நான் இந்த கோர்ட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை, அதனால என்னோட ஆப்சன்ஸை வந்து கண்டோன் பண்ணிவிட்டு என்னோட ப்ரெசன்ஸ் வந்து நான் வராததை வந்து மன்னிச்சுக்கங்கன்னு தான் நான் கேட்குறேனே தவிர்த்து நான் வராமல் இருக்கிறதுனால நீங்கள் வாய்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு 317 கேட்கல. அப்படி இருக்கும்போது ஒரு விட்னஸை வந்து விசாரணை பண்ணுறதுக்கான ஒரு ரைட் வந்து கோர்ட்டுக்கு இருக்குது. அது அக்யூஸ் வர முடியலன்னு சொல்லிட்டு அவரே ஒரு பெட்டிஷன் போடும்போது நேரடியாக விட்னஸை குறுக்கு விசாரணை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கேஸை எடுத்துகிட்டு போகிறதுல தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் ஆப்சண்ட்டாக இருந்திருந்தாலேயானா இந்த கேஸுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லைன்றதுனால இந்த வாரண்ட்டை ரீகால் பண்ணணும். இந்த வாரண்ட் வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நான் பெயிலபிள் வாரண்ட்டை ரீகால் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸு இல்லை ஒரு சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ஸு அந்த மாதிரி பார்க்காம ஒரு சில சிம்பிளான இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து லோக்கல் கீழ்கோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கீழே இருக்கிற நிறைய கோர்ட்ஸோட சபார்டினேட் கோர்ட்ஸோட ப்ரொசீஜர்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இது வந்து எந்த விதத்துலேயும் சாதாரணமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஒரு கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸுன்றதுனால இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இந்த பர்டிகுலர் கேஸோட பேர் முகமது ஃபரூக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் ஜஸ்டிஸ் MS ரமேஷ் ஜே கொடுத்த ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்.